சரி அடுத்தது மூன்றாம் இடம் இளைய சகோதரம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம். மூன்றாம் இடத்தை முதல்ல ஒன்றாம் இடத்தை வச்சு பலன் சொல்றது பண்ணியாச்சு. இரண்டாம் இடத்தை வச்சு என்னென்ன சூழ்ச்சி வச்சு இதை வச்சு சொன்னாலே போதுங்க. ஏதாவது அடிஷனல் நீங்கள் பண்ண இது போதும். அடுத்தது மூன்றாம் இடத்தை வச்சு எப்படி நம்ம பலன் சொல்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ரைட்டுங்களா? மூன்றாம் இடம் வந்து இளைய சகோதரம் ப்ளஸ் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அங்கே தான் இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்தது மூன்றாம் இடத்தை பற்றி என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா தைரியம் வீரியம் பார்க்கணும். ரைட்டுங்களா? தைரியம் வீரியம் பார்க்கணும். சரிங்களா? வீடு மனை விரைகள்லாம் மூன்றாம் இடத்துக்கு தான் போகணும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் போகிறதுனால வீடு மனை விரையும் கூட இருந்தாங்க சொல்லக்கூடிய அமைப்பு வளர்த்து. இப்போ மூன்றாம் இடம்னா என்னதுங்க? மெயினாக பார்க்குறது இளைய சகோதரன் தான். அதுக்கான உயிர்காரகத்துவம் செவ்வாயே தான். மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கலாமா? ஆனால் இருக்கக்கூடாது. ஏன்னா அது என்னது? காரோக பாவனாசி ஆகிடும். 11லும் செவ்வாய் இருக்கக்கூடாது. என்னாச்சுங்க? அது காரோக பாவனாசி ஆகிடும். சரிங்க. இப்போ மூன்றாம் இடம் நீங்கள் சொல்கிற மட்டும் எழுதிக்கிட்டே போதும். செவ்வாய் பலம் இழந்து விட்டால் என்ன வருங்க? பெண் சகோதரம். சரிதான் இல்லையா? பலம் இல்லைன்னா என்ன வருங்க? பெண் சகோதரன் தான். பெண் சகோதரன் செவ்வாய் பெண் சகோதரன் தான் கணக்கு பண்ணிட்டீங்க. பலம் மட்டும் உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. கட்டம் கூட கூடக்கூடாது. கேட்டுங்களா? கால் எழுத்து கூடக்கூடாது. இந்த மாதிரி நஷ்டமான இதெல்லாம் பெண் சகோதரன் நிறைய. செவ்வாய் கேந்திரம் திரிகோணம் பெற்றால் எப்படி இருக்குங்க? ஆண் சகோதரன். இதெல்லாம் மெத்தட். ஆனால் ஜாதகத்தை கெடுத்தது சகோதர பாவம். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பார்த்து கணக்கு முடியாது. தெரிஞ்சுங்களா? இப்போ சகோதரஸ்தானம் எப்படி பார்க்குறதே ஒரு பார்க்காம இருக்கிறாங்க. ஜாதகத்தை கெடுத்தது சகோதர பாவம். அதை ஒரு தூக்கமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதை வச்சு பலன் சொல்லிடுங்க. சகோதர ஸ்தானத்துக்காக நீங்கள் வந்து ஜாதகம் பலன் எடுத்தாங்க சொல்லி பாருங்க. அடுத்தது மூன்றாம் வீடு பெண் வீடாக அமைந்தால் பெரும்பாலும் என்ன இருக்கும்? அடுத்தது பெண் சகோதரம் வேதி. தம்பி மூன்றாம் வீடு பெண் வீடாக இருந்தால் பெண் சகோதரம். மூன்றாம் வீடு ஆண் வீடாக இருந்தால் பெரும்பாலும் ஆண் சகோதரம், இளைய சகோதரம். நான் சொல்ற கணக்கு. செவ்வாய் 3-11 அமர்ந்தால் காரோக பாவனாஸ்தி. செவ்வாய் 3-11 அமர்ந்து போச்சுன்னா என்னதுங்க? காரோக பாவனாசி தான். வேற என்ன கேட்குறீங்க? செவ்வாய் 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வை செய்து விட்டார். சகோதரன் எப்படி சார் இருக்கும்? நல்ல சகோதரன். 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வை செஞ்சிட்டாருன்னு வச்சுங்க. நல்ல குணமுள்ள சகோதரனையும் சகோதர விருத்தியையும் கொடுத்துரும். சரிங்களா? இந்த பாயிண்டே பெரும்பாலும் ஓரளவுக்கு போதும். ரைட்டுங்களா? சகோதரனுக்கு ஆகுமா ஆகாதா? இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுக்கு அவன் எப்படி நல்லா இருப்பானா நல்லா இல்லையா? ஆமாம் இளைய சகோதரன். ஆமாம் அப்படிங்கிறத பார்க்கணும். சகோதர ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் 6-8-12 அமர்வது, 6-8-12ஆம் இடத்து அதிபதி அமர்வது. இதனாடி பார்த்துக்கணும். 3ஆம் இடத்துல 6-8-12 அமர்ந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? சகோதரனுக்கு ஆகாது. ஏட்டிக்கு போட்டே நான் இவங்க 2 பேரும் ஒத்து வராது. இப்படிதான் சொல்லிக்கணும் நம்ம. சரியா?
புரிஞ்சுதுங்களா? அடுத்த பாயிண்ட் சொல்லட்டுங்களா? மூன்றாம் இடத்ததிபதி எங்க மறையக்கூடாது? 6 8 12 மறையக்கூடாது. போட்டு மூன்றாம் இடத்ததிபதி 6 8 12 மறைவது என்னதுங்க? சகோதர அரிஷ்டம், லேட் சகோதரர். இதுல முயற்சியும் தோல்வியாகும். இதுல என்ன ஆகும்? எடுக்கிற முயற்சியும் என்ன ஆகும்? தோல்வியாகும். இப்படிதான் நம்ம கணக்கு எடுக்கிறோம். அடுத்தது மூன்றாம் இடத்து அதிபதி ராகு கேதுக்களுடன் இணைவு. சரியில்லை. ஏன்னா இவரு ஒன்று பேசுவாரு, அவங்க ஒன்று பேசுவாங்க. சரிங்களா? இப்படிதான் இருக்கும். வெட்டோட துண்டு 2. நீ போ வேலையை நான் பார்க்குறேன். இது இல்லைன்னு முடிச்சு பேச முடியாது, இருப்பாங்க. மூன்றாம் இடத்து அதிபதி இதெல்லாம் எழுதிங்க. இதெல்லாம் எழுதாதான் நீங்கள் ஜாதகத்தில் நம்ம போய் கிளியர் எடுக்க முடியாது. 6 8 12ஆம் அதிபதியுடன் இணைவது. சரிதானுங்களா? ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். மறைவது வந்து சகோதரர், இந்த எந்த பாயிண்ட்டுமே தொடர்பு இருக்கக்கூடாது. சொல்றது புரிஞ்சிச்சிங்களா? இணையிறது கூட ஆவாது தான். இப்போ 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கூட இணைஞ்சிட்டாங்கன்னா எப்படி இருப்பாரு? ஒரே கட்டத்தில் இணைஞ்சிட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்க? அது கிரக சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடாது தான். என்னதுங்க? இது எல்லாமே வந்து உங்களுக்கு சகோதரனுக்கு சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள ஜாதகம். சரியில்லை. இதுவே போதும். இந்த 10 பாயிண்டா போதும். இதை மென்ஷன் பண்ணி நீங்க மட்டும் கடை ஆபீஸை போட்டு நீங்க மட்டும் வேலையை பாருங்க. சரி, அப்புறம் அவங்க வெற்றி எப்படி சார்? சரி, இது ஜெனரலா சொல்ல வேண்டியது. இது ஜெனரலா நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும்? சகோதரன் ஆகுமா? அவ்வளவுதான். சகோதரன் இருப்பானா இருக்க மாட்டானா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம இதுக்கான ஆன்சர் நம்ம கொடுத்துடலாம். புரிஞ்சிச்சிங்களா? ரைட்டு. சரி, அடுத்தது நீங்க பாருங்க. நான் ஒரு உதாரண ஜாதகம் சர்வார்த்த சிந்தாமணியில் சொன்ன ஜாதகத்தை நான் போட்டிருக்கிறேன். இது எப்படிங்கிறத நீங்க பாருங்க. உண்டேன சகோதர நாதன், உண்டென சகோதர நாதனை, அதாவது இந்த லக்கணத்துக்கு சகோதர நாதனை யாருங்க? 3ஆம் இடத்து சனியே தான். ரைட்டானா? ரைட் தான். அடுத்தது காரகனை, சகோதர காரகன். காரகன் யாரு? விண்டனே சுபர் பார்க். சூப்பர் பார்க். விண்டனே சூப்பர் பார்க். என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா சகோதரன் மிகவும் உண்டு. என்னதுங்க? நல்ல சகோதரன். சகோதரன் நல்ல சகோதரனா இருப்பான், நீதிமானா இருப்பான், அதனாலதான் நான் ஒரு முக்கியமான ஒரு குரு பார்க்கறதுனால குரு பார்வை சகோதர காரகன், சகோதர நாதன், இவங்க 2 பேரும் அந்த 3ஆம் வீட்டுல இருந்து குரு சுபர் பார்த்துட்டாங்கன்னா அவர் எப்பேற்பட்ட சகோதரன் கிடைக்கும்? நல்ல சகோதரன். இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு ஒரு விஷயம். இதில் நம்ம செவ்வாய் குரு வச்சு சொல்லணும்னா, இப்போ வந்துட்டு புதனை வச்சு நம்ம சொல்ல, இவங்களோட வேலை வாய்ப்பில் என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கும்? இவங்க படிப்பு சம்மந்தமான என்ன மாதிரி இருக்குன்னு கேட்குறேன். அது 10ஆம் பாவகம் ப்ளஸ் 4ஆம் பாவகம் சொல்லும்போது நீங்கள் படிப்பு சம்மந்தப்பட்டது நம்ம வந்து போகவே இல்லை. நம்ம வந்து சேப்டராக வந்து இளைய சகோதரன் எப்படி, முயற்சி எப்படி, ஸ்டெப்பாக தான் போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன டாபிக் கொடுத்தோம் அதுக்கு நான் போயிட்டு இருக்கேன். ட்ராக் மாறாத போயிட்டு இருக்கேன். 10ஆம் இடம் தான் தொழிலை பற்றி ட்ராக் மாறாதான் போயிட்டு இருக்கேன். என்னன்னா 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4 5 6 வரைக்கும் நான் முடிக்கிறேன். நான் வந்து அந்த இதில் நோட்டீஸில் போட்டிருந்தேன். ரைட்டுங்களா? இப்போ அதுதான் 3ஆம் இடத்துல என்ன முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். சார் நீங்கள் முயற்சி எப்போ வெற்றி அடைன்னு கேள்வி கேட்குறீங்க. அதானே? அதுக்கு நான் சொல்லுவேன். ஒன்றா சொல்லி முடிச்சிடுறேன். ரைட்டுங்களா? எப்போ முயற்சி வெற்றி அடைய போகுது அவருக்கு? அவர் எந்த பாவத்துல தான் முயற்சி அடையும்? இந்த கேள்வி தான் அவர் சார் கேட்க வர்றாரு. ரைட்டுங்களா? அதெல்லாம் நம்ம சொல்லி தானே ஆகணும், சொல்ல போகிறோம். அடுத்தது பாருங்க, கொண்டலா 3ஆம் வீட்டான். இங்க பாருங்க, கொண்டலா 3ஆம் வீட்டான். இங்க பாருங்க. அடுத்தது கோண கேந்திரமாக என்ன இருக்காருங்க? கேந்திரம் 10ல் பண்ணிட்டாரு. கோண கேந்திரமாக உண்டென உச்சமாக சகோதரன் மிகவும் தாமே. நிறைய சகோதரன் இருக்கு சார். எப்படிங்க? நிறைய சகோதரன் இருக்கு சார். பாருங்க, 3ஆம் வீட்டு அதிபதி கேந்திரம் பெற்று
உச்சக்கட்ட பலன், அதாவது ஆட்சி பெற்றுட்டாருன்னா அவருக்கு எத்தனை இருக்கும் சகோதரன்? நிறைய இருக்கு சார். நல்ல சகோதரன் இருக்கு சார் சொல்றாங்க. நீங்க இந்த உதாரண ஜாதகம் 2 சொன்னதுனால இதை போட்டுக்குங்க. இது நான் சொல்லலை, ஜோதிட சர்வார்த்த சிந்தாமணிங்கிற பாடல் சொல்லுது, ரைட்டுங்களா? அந்த பாடல் மூலியமா தான் எடுத்து உங்களுக்கு நான் தரேன். இதுவே போதும், ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ சார் சொன்ன மாதிரி எந்தெந்த இடத்துல போனால் 3ஆம் இடத்தை என்ன சொல்றாரு சார், எங்கள் முயற்சினா எப்போ சார் வெற்றி ஆகும், ரைட்டுங்களா? அதான் சார் நீங்கள் கேட்க வந்த கேள்வி. இப்போ நான் சொல்ற பாருங்க ஒன்றுனா, அதாவது 3ஆம் இடம் கிடக்கூடாது. ஏன் கிடக்கூடாது கேட்டீங்கன்னா, ஆயுள் ஸ்தானத்துக்கு அது ஆயுள் ஸ்தானம் ஆகுது. கரெக்டாங்களா? 8ஆம் இடத்துக்கு போறீங்க, 8ஆம் தான் வந்துடும். அது ஆயுள் ஸ்தானத்துக்கு ஆயுளே கொடுக்கக்கூடிய ஆள் தான். அப்போ 3ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் பெரும்பாலும் பலவீனப்படக்கூடாது. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டே கொஞ்சம் செய்யுங்க, ரைட்டுங்களா? அடுத்து பார்க்குறவங்க கேட்டீங்கன்னா 3ஆம் ஆதி 1 சார், சரிதானுங்களா? சரிங்களா? 3ஆம் ஆதி 1 நீங்க கேட்ட கேள்வி இதுதான். எவர் துணையுமின்றி முயற்சி வெற்றி அடைதல். புரியுதுங்களா? சரி, இப்போ 3ஆம் ஆதி 2க்கு வந்துட்டாருன்னா அவர் முயற்சி குடும்பம் அமைந்த பின்பு வெற்றி பெறும். சரிதானா நான் சொல்றது? முயற்சி குடும்பம் அமைஞ்ச பிறகு முயற்சி வெற்றி பெறும். இளைய சகோதரன் என்னது முயற்சிக்கு வெற்றி 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 கொடுப்பார். டாப் ஆஃப் கிராமத்து வழியில் சொல்லிட்டோம்னா சகோதரனை போல மனைவி. என்னங்க இது 3ஆம் பாயிண்ட். நீங்க அதிகமாக புரிதல் இருக்கும். ஆமா, புரிதல். சகோதரனை போல மனைவி. இப்போ எப்படின்னா நீங்க உங்களுக்கு அமையக்கூடிய மனைவி சகோதரனை போல இருக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அங்க ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, பரவாயில்ல கரெக்டாக சொல்றாங்க. புரியுதா? இப்போ இதுதான் நம்ம கற்றுக்கணும். ஆமாம், அப்போ அப்போ நான் வந்து மாற்றி பேசலையே. 3ஆம் இடம் தான் முயற்சி, 2ஆம் இடம் தான் குடும்பம். அப்போது சகோதரனை போல மனைவி நமக்கு அமையுது. இளைய சகோதரன் குடும்பத்துக்கு அவர் கூட உதவி பண்ண போகிறாரு, ரைட்டுங்களா? இப்போ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. முயற்சி மூலியம் வருமானம் வரும். அப்புறம் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் தானே, ரைட்டுங்களா? முயற்சி மூலமாக இவருக்கு என்ன வருங்க, வருமானம் வரக்கூடிய அமைப்பு. ஒன்று 5 பாயிண்ட் சார். நீங்கள் அப்படியே கரெக்ட் இது பண்ணிட்டீங்கன்னா போதும். வேற ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ண வேண்டாம். அடுத்தது 3ஆம் இடத்ததிபதி 3 இருக்கலாம், தப்பு இல்லை. 3ஆம் இடம் தாங்க தைரிய வீரத்தை பற்றி பேசிக்கலாம். 3ஆம் இடம் தான் தைரியமான ஆளா தைரியம் இல்லாத ஆளா அப்படின்னு பேசக்கூடிய அமைப்பு. சுபகிரகம்னா அவர் ஷார்ட்டான ஆள் தான். அது இன்னும் சந்திரன்லாம் இருந்து போச்சுன்னா ரொம்ப ஷார்ட்டான ஆளாக இருப்பார். புதன் இருந்துன்னா அவங்களுக்கு தெரியும் ஷார்ட்டான தான் இருப்பார், ரைட்டுங்களா? இது சூரியனோ செவ்வாயோ ராகுவோ சனியோ இருந்துட்டுனா அவர் எப்பேற்பட்டாரு கடுமையான ஆளாக இருப்பார். அப்போ பாபக்கிரகம் இருந்தால் கோபமானவராக இருப்பார், சுபகிரகம் கொஞ்சம் பொறுமையானவராக. இதுவே சொன்னா போதும். 3ஆம் இடத்த ஒரு கிரகம் 2 போச்சுன்னா அதை டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க. இப்போ 3ஆம் இடத்த அதிபதி 4. 4ஆம் இடம் என்ன ஸ்தானங்க, தாய் ஸ்தானத்துக்கு. அப்போ இவருடைய முயற்சிக்கு உறுதுணையா யாருங்க இருப்பாங்க, தாயே இருப்பாங்க. அவ்வளவுதான். முயற்சிக்கு உறுதுணையா யார் இருப்பாங்க, தாயே இருப்பாங்க. அவ்வளவுதான். இதுவே அவளுக்கு போதும்.
அடுத்து இன்னொன்று சொல்லிடலாம். இந்த 3ஆம் ஆதி 4ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 4 தாய் வீடு தானே. சகோதரர்கள் பெரும்பாலும் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. 4ஆம் இடத்துல நல்லதுக்கு தானே போயிருக்காரு 3ல். அப்போ என்னங்க ஓங்கும்? சகோதர ஒற்றுமை ஓங்கும். சகோதர 6 8ஆம் அதிபதியுடன் இணைவு பெற்றார். புரியுது மாதிரி பாருங்க. சகோதர ஒற்றுமை என்னங்க ஓங்கும். ஓங்கும். இந்த 2 பாயிண்டே பெரும்பாலும் போதும்னு நினைக்கிறேன். தாய் மூலம் முயற்சி, சகோதர ஒற்றுமை ஓங்கும். அப்படிதான் அமைப்பு இருக்கு. ரைட்டுங்களா? 3ஆம் ஆதி 5. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன்ப்பா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சேர்த்து சொல்றேன். இது ஆனால் டாப்பிக்காக எடுத்துக்கேன். நான் இன்னும் சொல்ல ஓப்பனாக சொல்கிறேன். நான் அந்த புத்தகத்தை எடுத்து இந்த புத்தகத்தை எடுத்துலாம் நான் ஓப்பனாக இது பண்ணலை. புரியுதுங்களா? பழைய மூல நூல் எடுக்கிறேன், அதில் ஒரு சில விஷயங்கள் பார்க்குறேன். அதுலேயும் நான் ஒரு சிலர் தான் டாபிக் பண்ணுறனோடனே எல்லாத்தையும் நான் டாபிக் பண்ண விரும்பல. நம்ம சொந்தமாக நம்ம கொஞ்சம் எடுக்கணும். ரைட்டுங்களா? இப்படி தான் நம்ம போனால் தான் இது ஜோசியத்தில் ஒன்றும் நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் புதுசாகவே எதுவுமே கிடையாது. ஜோசியத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி புதுசாக எதுவுமே கிடையாது. எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்தா நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியும் ரைட்டுங்களா? புதுசாக கண்டுபிடிக்கலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கண்டுபிடிக்கலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க மூலம் பெரியவங்க சொல்லி வச்சதை நம்ம அதை படித்து ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு ஜோசியம் கற்றுட்டாலே போதும். சரிங்களா? அடுத்து 3ஆம் ஆதி 5. அவங்க முயற்சிக்கு யார் முதலியாக இருப்பார்? பின்னாடி அவங்க குழந்தையே இருப்பாங்க. குழந்தை பிறந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் நல்ல குணமுள்ள பிள்ளைங்களா பிறந்து அவங்க என்ன செய்ய போறாங்க? நமக்கு பின்னால நிறைய ஹெல்ப்லெஸ் பண்ணுவாங்க அப்பாவுக்கு. ரைட்டுங்களா? அப்போ பிள்ளைகளால் ஒரு முயற்சி என்ன செய்யும்? வெற்றி வேலை கிடைக்கும். அது 2ஆம் இடம் தான் வேலை கிடைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா முயற்சி வெற்றி பெறக்கூடியது. ஏதாவது ஒரு விஷயம் ஒரு தொழில் தொடங்க போகணும், ஒரு விஷயங்கள் செய்யறதுக்கு அப்பா பையன் என்ன செய்வார்? கூட இருந்து எடுத்து செய்வார். சரிங்களா? அடுத்தது 3ஆம் இடத்ததிபதி 5 என்றால் இன்னொரு விஷயங்க. சகோதரன் பாக்கியம் பெற்றவராக இருப்பார். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். சகோதரன் எப்படி பாருங்க? நல்ல சகோதரன், பாக்கியம் பெற்ற சகோதரனாக இருப்பார். உண்மைதானே? 5 தானே வந்திருக்கு, தப்பு இல்லைல்ல? ரைட். ஏன்னா ஒரு சில வீட்டில் என்ன அப்படிதான் இருக்கும். சகோதர ஸ்தானங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கிறாங்க. ஒரு சில வீட்டில் தான் சரியில்லை வேண்டி, ஒரு சில வீட்டில் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ அது 3ஆம் இடத்துல 5க்கு போயிருப்பார். இப்படிதான் நம்ம அமைப்படுத்தி சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தது ஒரு முயற்சி நினைச்சவனே வெற்றி பெறுவார். முயற்சி என்ன ஆகிடும்? உடனே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. எண்ணங்கள் நினைத்தவுடன் ஈடேறும். முயற்சி தானே. டக்குனு நினைச்ச உடனே முன்னேற போகுது. ஒன்றும் அதுக்காக பேஸ் பண்ண முடியாது. 3ஆம் இடத்ததிபதி 6. சகோதரன் இருப்பாங்களா சார்? 3ஆம் இடத்துல சகோதரன் இருப்பாங்க. 3ஆம் இடத்ததிபதி 6. 3ஆம் இடத்ததிபதி 6ன்னா நம்ம இருக்கக்கூடாது, இல்லைன்னு சொல்லணும். லேட் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகுது? 2 பேரும் கையை போறாது. அந்த ஜாதகத்தை கெடுத்தது சகோதர பாவம்னு சொல்லிட்டாங்க. ரைட்டுங்களா? லேட்டா இருக்கும். அப்படி இருந்தாலும் என்ன ஆகும்? ஆமா, இவர் ஒரு வீட்டில் இருப்பாரு, அவர் ஒரு வீட்டில் இருப்பாரு. அவர் எங்கே போனால் போகிறார், இவர் போவார், இவர் எங்கே போனால் போகிறார், இவர் போவார். சரிங்களா? இப்படித்தான் நமக்கு ஜாதகம் போகும். 3ஆம் இடத்ததிபதி 6 சகோதர அரிஷ்டம் அப்படின்னு டக்குன்னு நான் வீட்டுக்கு போய் சொல்லிருக்கேன். ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிருக்குங்க. அடுத்தது பல போராட்டங்களுக்கு பின்பே வெற்றி பெறுவார். முயற்சி எப்படிங்க? ஆனால் வெற்றி பெற்றுடுவார். பல போராட்டங்களுக்கு பின்பு வெற்றி. இளைய சகோதர வெற்றி கொஞ்சம் லேட்டா இருக்கும். சகோதர அரிஷ்டம் நான் சொல்லி 3ஆம் இடத்ததிபதி 7. 3ஆம் இடத்ததிபதி 7. இப்போ 3ஆம் இடத்ததிபதி 7ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் முயற்சிக்கு பக்க பலமாக யார் இருப்பாங்க? மனைவி இருப்பாங்க. இதேதான். அடுத்து இன்னொருத்தர் இருப்பாங்க, நண்பர்களும் இருப்பாங்க. எப்படிங்க? நண்பர்களும் என்ன செய்வாங்க? முயற்சிக்கு கூட்டு தொழில் சிறப்பு.
அப்போ இதுலேயும் நீங்கள் என்ன பயன்படுத்திக்கலாம்? சகோதரனை போல மனைவி, இதுலேயும் பயன்படுத்தலாம் இல்லையா? அவங்க சப்போர்ட் நோட்ஸ் எழுதுனதை நீங்கள் நல்ல நோட்டை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் சார். நான் வீட்டில் போய் எழுதி ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது 3ஆம் ஆதி 8 என்னங்க? 3ஆம் இடத்ததிபதி 8. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எடுத்த முயற்சி அடுத்து இவரு நினைப்பாரு வேற ஒன்று நடக்கும். எனக்கு ஒன்று நடக்கும். ஆனால் இன்னொன்று சரியா, 3ஆம் இடத்ததிபதி 8க்கு போகிறாரு. 8ங்களா? இங்கே பாருங்க, 3ஆம் இடத்ததிபதி எங்கே போகிறாரு? 3ஆம் இடத்ததிபதி எங்கே போகிறாரு? 8க்கு போகிறாரு. அதுக்கப்புறம் 6ல் மறைகிற மாதிரி கணக்கு. புரியுதா? 6ல் மறைகிற 3ஆம் இடத்துக்கு அது கெட்ட மாதிரி தான் கணக்கு வரும். இதெல்லாம் அந்த ஆய்வுக்கு நம்ம உள்ள போகணும். ஒரு வாரலாம் சொல்கிறேன். அவர் 3ஆம் இடத்துக்கு 8க்கு போயிட்டாரு. சகோதர வழி என்ன வரும்? லேட்டாக வரும். நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாகும். சரிங்களா? அடுத்தது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அந்த வாய்ப்பாடை பயன்படுத்திக்க வேண்டியதான். சகோதரர் இருக்கானா அப்படி கேட்டுக்கணும். இருக்கான், கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு நீங்கள் சொல்லிடுங்க. சிறப்பு இல்லை. இதை தவிர 3ல் வேற ஒத்துவராது. சகோதரன் பணம் சொல்ல முடியாது, இருந்தாலும் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். நீங்கள் ஒத்துவராது இருந்தும் புண்ணியலன்னு டக்குன்னு சொல்லிட்டு போங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயம் அது தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் புண்ணியம் இல்லை, பெரும்பாலும் அந்த மெத்தட் இருக்குது சார். இல்லாத அந்த மெத்தட் இருக்குது சார். சொன்னது சார் இது வந்து நடுத்தரமா தான் சொல்லணும். எல்லாத்துலயும் இருக்கு. அது புத்தாண்டத்துக்கு எல்லாம் இருக்கு சார். இது நடுத்தரமா தான் சொல்லணும். இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துலயும் அது வந்து போட்டான். நீங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்களா? நீங்க பெரும்பாலும் வந்தோட அந்த கோட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க லெட்டர் பேட் எடுத்துக்கலாம். உங்க லெட்டர் பேட் அந்த கோட்டை கிடக்கணும்னு அந்த இதுக்கு வரையும் தீர்மானிக்க வரல தானே போட்டுருப்பாங்க. டக்குன்னு போட்டு எழுதுருங்க. புரியுதுங்களா? போட்டு எழுதி அடுத்து நீங்கள் டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அவங்க என்ன இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தனியாக சொல்ல வேண்டியதெல்லாம் விஷயம். நான் வீடியோ எடுத்துருக்காங்க, தனியாக எடுத்துருக்கிறதுனால நான் சில விஷயம் சொல்லுவேன். எல்லாம் பார்க்காதீங்க, பாருங்க. சரி, அடுத்தது 3ஆம் இடத்ததிபதி 8க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதர விரைத்து குறவு, முயற்சியெல்லாம் தோல்வியாயிடும். அடுத்தது சகோதர ஸ்தானம் தள்ளி இருப்பதே சிறப்பு. அவ்வளோதான். புரிஞ்சுச்சுங்களா? அடுத்தது 3ஆம் இடத்ததிபதி 8க்கு அடுத்து 3ஆம் இடத்ததிபதி 9ல். இப்போ இதுல இது உதய பாயிண்ட் தான். நீங்களே சொல்ல முடிஞ்சாலும் சொல்லுங்க. ஒரு முயற்சிக்கு யாரு வெற்றியா இருப்பா? வெற்றி காரணம் தந்தையே. ஆமா, இதான் பாயிண்ட், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க அப்படியே ஒரு அதிபதி சார், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பாருங்க சார். அந்த வழி சொத்து கிடைக்கும். அதே ஒரு வேலைக்கு போகணும், அவரே கொண்டு விடுவாரு. அவரே ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லுவாரு. அவரே சப்போர்ட் பண்ணுவாரு. அவரே எல்லா வேலையும் செஞ்சு வேலையை வாங்கி கொடுத்துட்டு ஜாயின் பண்ணப்போ கூட என்ன செய்வார்? அவரே எட்டு போய் முதல்ல ஜாயின் பண்ணுவார். இது தனது சுய முயற்சிக்கு எல்லாமே தந்தையே காரணமாக அமைவார். புரியுதுங்களா? முயற்சி. ஆமா. அடுத்து இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க எழுதிங்க. 3ஆம் இடத்ததிபதி 9. தன் முயற்சிக்கு யார் வெற்றியா இருப்பார்? தந்தையே அப்பவே வெற்றியா இருப்பார்னு தெரிஞ்சுக்கோங்க. நினைக்காமலே முயற்சிலாம் என்ன நிறைவேறும்? நினைச்சதும் நிறைவேறும், நினைக்காத நிறைவேறும். ஏன்னா அது 9. சரிங்களா? இதுதான் கணக்கு. அடுத்தது 3ஆம் இடத்ததிபதி 10. வேலைக்கு போகணும். 3-10 முத்ராதி யோகம். தொழில் வழி சிறப்பு. முயற்சி செய்து தொழில் செய்து முன்னேறுபவர். அப்படித்தானே சொல்லணும். வேலை கிடைக்குமானா முயற்சி செய்தா கிடைக்கும். முயற்சி செய்தா கிடைக்கும். ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 3-10 முத்ராதி யோகம் தொழில் வழியே சிறப்பு. கவர்மெண்ட் வேலையே வேணாங்க, எனக்கு வேலையே வேணாங்க, எனக்கு இந்த பிஸ்னஸ் போதுங்க, இதில் குறிப்பிட்ட அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துருவாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அமைப்பு தான் இது 3-10 முற்றாதி யோகம். ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்தேன் சார். நான் ஒரு ஸ்கூலுக்கு சிறப்பாக அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு இது பண்ணாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொன்னோன்னா இந்த டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி முயற்சி பண்ண கடைசி வாய்ப்பு இது. அது புதனை வச்சு சொன்னேன், இந்த இடத்துல வேலை கிடச்சிட்டு இப்போ வந்து திருவண்ணாமலையில் அவங்க ஊரில் கவர்மெண்ட் வேலை கிடச்சி டீச்சர் ஆகிட்டாங்க. சந்தோஷம். நம்ம அப்பா ஒரு சந்தோஷம். நான் ஒரே ஒரு விஷயத்த தான் பற்றி சொன்னேன். புதனை பார்த்தேன், குரு பார்வை பெற்றுச்சு, 2 இதை வச்சு முயற்சி செய்யுங்க. இந்த 3ஆம் பாவத்தை வச்சு தான் சொன்னேன். வேலை கிடச்சிச்சு சார். அதான் இதில் நிறைய பாடல் இருக்குது. இருந்தாலும் நான் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்துக்கணும் வந்து நான் எல்லாத்தையும் எடுக்கலை. இருந்தாலும் முயற்சி சாணாதிபதியை நல்ல ஒரு பாடல் என்னது எல்லாமே நடக்க தான் போகுது. ஏற்கனவே அந்த பாடலில் கூட அதான் சொல்ல போனோம். குரு பார்த்தாரு, குரு போய் புதன் பார்த்தாரு. ரைட்டுங்களா? இது மாதிரி இருந்தாலே அந்த 3ஆம் இடம் பலம் பெற்று போச்சுன்னு நீங்கள் எந்த பாட்டாலும் கணக்கு சொல்லுங்கள். ரைட்டுங்களா? 3-10 தொழில் முயற்சி செய்து தொழில் வெற்றி பெற ஏஜுங்களா? ஏஜிங்க. அடுத்தது முத்ராதி யோகம்னு போட்டுருங்க. சுய தொழில் தான் பெரும்பாலும் அதில் வேலை செய்யும். சுய தொழில் போட்டுருங்க. எனக்கு இப்போ தொழில் பண்ணலாமா சுயமானு கேட்பாங்க. அப்போ நமக்கு குடும்பத்துக்கு தானே சுய தொழில் பண்ணணும் நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? 3ஆம் இடத்தை இப்போ 3ஆம் இடத்ததிபதி 11. சரி, இதில் என்ன சொல்லலாம்? டக்குனு பாயிண்ட் எடுத்து தன்னுடைய முயற்சிக்கு யார் வெற்றிகரமாக இருப்பார்? மூத்த சகோதரர் வெற்றிகரமாக இருப்பார். வெரி உங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. அவர் ஒரு சில இடத்துல இல்லை எல்லாம் நடக்குது சார், நடக்குதான் சார் இருக்கணும். அண்ணனே எக்ஸாம் எழுதுறான் பாரு, அண்ணனே வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பாரு, ஜாயின் பண்ணுற வரைக்கும் அவருக்கு தூக்கமே வராது. இவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டு ஒரு வேலையை வாங்கி கொண்டு முயற்சிக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்புலாம் இருக்குதான், இல்லைன்னா சொல்ல முடியாது. அது 3ஆம் இடத்ததிபதி 11 சேர்ந்தார். அடுத்தது இவ்வளோ நாள் போட்டுருங்க. இவருடைய முயற்சி பலன்கள் மூத்த சகோதரனை கூட சென்றடையும். உண்மைதானே? முயற்சி பண்ணாங்கன்னா பற்றி பெருமையாக சொல்லுவார். இல்லை, அதில் ஒரு கணக்கு நான் சொன்னதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க. ஒரு சில நேரத்தில் இவருடைய சொத்துக்கள் இவருடைய முயற்சிகள் எல்லாமே என்ன பண்ணும்? மூத்த சகோதரன் கூட சேரும். மூத்த சகோதரன் மூத்த வாரிசு அவங்களுக்குலாம் போய் சேருது இல்லைங்களா? அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இன்னும் நடக்குது இல்லைங்களா? தம்பிக்கு ஒன்றும் இருக்காது. அப்புறம் மூத்த சகோதரன் இருக்கா? இருக்குல்ல, குழந்தை பாக்கியம் எல்லாமே இருக்கும். குழந்தை அண்ணனுக்கு பாக்கியம் இருந்திருக்கும். அப்போ என்ன செய்வார்? இது நடக்குது இல்லைங்களா? அது இந்த மாதிரி உள்ளதான். சரிங்களா? சரி, அடுத்தது 3ஆம் இடத்ததிபதி 12. இவர் முயற்சி எப்படி வெற்றி பெறுவார் கேட்டீங்கன்னா, மாதிரி இருக்கும். விரயம் பண்ணி வெற்றி பெற்று விடுவார். எப்படி பண்ணி காரியத்தை சாதிச்சிருவாரு. ஏதாவது செலவு காரியத்தை சாதிச்சிருவாரு. விரயம் பண்ணி காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இளைய சகோதரம் ஆகாது. பணத்து மூலமாக சாதிச்சிருப்பாரு. எதுங்க? பணத்து மூலமாக சாதிக்கலாம். பணம் 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 அதை தான் சொன்னேன் பாருங்க. விரயம் செய்து சாதிக்கக்கூடிய ஒன்று. அடுத்தது மூத்த சகோதரனுக்கு ஆகாது, இளைய சகோதரனுக்கு ஆகாது. 2, இளைய சகோதரன் அவரும் என்ன செய்யணுங்க? தள்ளி தான் இருக்குது. உங்க பாணியில சொன்னா கூட பல பொருள் விரயம் செய்து முயற்சியை வெற்றி பெறக்கூடிய செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த 3ஆம் இடத்திற்கு மட்டுமே உண்டு. சரி, மூணாம் இடத்ததிபதி ராகு ப்ளஸ் கேது கூட இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்ததிபதி 6 + 8 12 இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது சார், சகோதரனுக்கு ஆகாது. ரைட்டுங்களா? 3ஆம் இடத்ததிபதி என்ன பண்ணக்கூடாது?
நீசம் ஆகக்கூடாது. 3ஆம் இடத்த அதிபதி அஸ்தமனம் ஆகக்கூடாது. 3ஆம் இடத்த அதிபதி அஸ்தங்கம் ஆகக்கூடாது. 3ஆம் இடத்த அதிபதி திதிசூன்யம் பெறக்கூடாது. 3ஆம் இடத்துக்கு நீசம் பெறக்கூடாது. 3ஆம் இடத்த அதிபதி அஸ்தமனம் பெறக்கூடாது. இதில் எழுதிக்கங்க. இதுதான் பாயிண்டே. இது தவிர அவங்களுக்கு வேற பாயிண்டே இல்லை. 3ஆம் இடத்த அதிபதி அஸ்தங்கம் பெறக்கூடாது. 3ஆம் இடத்த அதிபதி திதி சூன்யம் பெறக்கூடாது. திதி சூன்யம். அடுத்து இன்னொன்னே சேர்த்துக்குங்க. 3ஆம் இடத்த அதிபதி திதி சூன்ய அதிபதிகளுடன் சேரக்கூடாது. அது தப்பு தானே? திதிசூன்ய அதிபதி கூட சேர்ந்தாலும் தப்பு தானே? சகோதரத்தில் பிரச்சனை வரும் தானே நமக்கு. அதனால தான் நான் கணக்கு பிடிச்சேன். இதில் நான் எந்தெந்த இடத்துல நான் சந்தேக பாயிண்ட் நிப்பாட்டிக்கிறேன்னு பாருங்கள். கடைசியில் ஒரு 1 ஹவருக்கு 1.5 மணி நேரம் கூட நீங்கள் வந்து கணக்கு சரி போய் சாப்பிடணும்.